பெரியவரப்பா, பெரியவங்க தான், மரியாதைக்குரியவங்க தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. உச்ச நீதிமன்றம் பெருசாப்பா, ஆமாப்பா பெரியவங்க தான்ப்பா, யாரும் இல்லைன்னு சொல்லல. அப்ப பிரதம மந்திரி கவர்மெண்ட் பெருசா, ஆமா பெருசுதான்ப்பா. யாரை விட யார் பெரியவங்க? வாய்மூடு. யாரை விட யார் பெரியவங்க? வாய்மூடு. ஏன்? யாரும் யாரையும் விட பெரியவங்க இல்லை. எல்லாத்த விட சத்தியம் தான் மேலானது, தர்மம் தான் மேலானது, அரசமைப்பு சட்டம் தான் மேலானது. 3 பேருமே இதுக்கு வேலைக்காரங்க. 3 பேருமே இதுக்கு வேலைக்காரங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்துட்டு மரியாதையா வெளியே போனோம். எப்படி? 4 வருஷம் 5 வருஷம் மரியாதையா வேலை பார்த்துட்டு மரியாதையா வெளியே போனோம். எல்லாத்தையும் விட நான் பெரிய ஆள்னு ஆரம்பிச்சா பாகிஸ்தானுக்கு நடக்கிற கதி தான் இந்தியாவுக்கும் ஆயிடும். நான் ஏன் கவலைப்படுறேன், ஏன் பதறேன் அப்படின்னா, அண்டை நாடு அழிவதை பார்த்த பிறகும் இந்த நாட்டு மக்களுக்கு அறிவு வரவானா? அதிகார பகிர்வு என்பதுல இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டம் எப்படி வச்சிருக்கு பாருங்க. பார்லிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி மாநிலத்தில் சட்டமன்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல பிரதிநிதிகள் கூடி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற முடிவுக்கு காரணம் பார்லிமெண்ட்டும் அதை கண்ட்ரோல் பண்ற கவர்மெண்ட்டும். ஏன்னா பார்லிமெண்ட்ல தான் கவர்மெண்ட் எலெக்ட் ஆகுது. ஆனா மறந்துடாதீங்க, இவங்க அந்த சட்டத்தை எழுதிட்டதுனாலேயே அந்த சட்டத்தை நீதிமன்றம் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது. நீதிமன்றத்துக்கு இருக்குது. அப்ப நீதிமன்றம் தான் பவர்ஃபுல்லா கிடையாது. அந்த நீதிபதியை வெளியே போ அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றுற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. இப்ப நீங்க யாருக்கு இந்த நாட்டில் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க? நீதிபதி தப்பு பண்ணா பார்லிமெண்ட் பெறலாம், பார்லிமெண்ட் தப்பு பண்ணா நீதிபதி ஸ்டாப் பண்ணலாம். இதுதான் முறையான அதிகார பகிர்வு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? யாரும் யாரையும் அடக்க கூடாது. இந்த நாட்டில் அரசுக்கு எந்த ஒரு அதிகாரம் இருக்கு? சட்டமன்றம் முதலமைச்சர், அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. பாராளுமன்றம் பிரதமர், அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி நீதிமன்றம் நீதியரசர்கள், அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி இந்த இதற்கெல்லாம் தாண்டி இதை நிர்வாகம் செய்யக்கூடிய அரசு, அந்த அரசுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு. ஆனா எந்த இடத்துல அதிகார மோதல் வராதபடி ஒண்ணு அடக்கிற மாதிரி. எப்படி தெரியுங்களா? பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு? பிரைம் மினிஸ்டருக்கு உண்டு. சட்டமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு? முதலமைச்சருக்கு உண்டு. ஏன்னா சட்டமன்றத்தில் நீங்க விளக்க சொல்லி ஆகணும், கேள்வி கேட்டா பதில் சொல்லி ஆகணும். அப்போ நீங்க பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதுல ஒரு அதிகபட்சமான மெஜாரிட்டி உறுப்பினர்கள் எழுந்திருச்சு நீங்க சொல்றது தப்பு அப்படின்னா அரசு கவுந்து போச்சுன்னு அர்த்தம். அப்ப நிரந்தரமான அதிகாரி அல்ல பிரதமரோ முதல்வரோ, யாருமோ நிரந்தரமானது அல்ல. பாராளுமன்றம் சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெறுகிற வரையில் தான் அவர்களுக்கு அதிகாரம் உண்டே ஒழிய இந்த நாட்டில் நபர்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்தந்த பதவிகளுக்கு மட்டும்தான் பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த பகிர்வு இருக்கு இல்லையா, அது பிரிவினை இல்லை. இது நம்ம ரொம்ப நுட்பமாகவும் சரியாகவும் புரிஞ்சுக்கணும். சார் இப்ப கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த போது நம்ம எல்லாரும் ஒரு வருத்தப்பட்டோம். அதை பத்தி நான் இங்க பேசுறதுக்கான லா ஃபோரம் இல்லை இது. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன் பாத்தீங்களா, நாம டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் இதுக்கு முந்தின 2 பேர் பெஞ்சில் கொடுத்தாங்க. அதை இவங்க ஒத்துக்கலை. எங்களுடைய அபிப்பிராயப்படி அப்படி டைம் ஃப்ரேம் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு லா நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும். கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத ஒரு விஷயத்தை நீதிமன்றம் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத ஒரு விஷயத்தை நீதிமன்றம் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. இங்க ஒரு வேக்கூம், ஒரு காலி இடம் இருக்கு, இங்க நேரம் கெடு ஃபிக்ஸ் பண்ணல, நேர கெடு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் ஒரு நீதிமன்றம் சொல்ல முடியுமே ஒழிய 10 நாள் 15 நாள் 20 நாள் அவங்க சொல்ல முடியாது. சோ அந்த சட்டத்தை அணுகுகிற போது கான்ஸ்டிடியூஷனை மையமா வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை கிளியர் பண்றாங்க. there cannot be 2 drivers. ஒரு என்ஜினை ஓட்டுறதுக்கு 2 டிரைவர் இருக்க முடியாது. there cannot be 2 drivers. சீஃப் மினிஸ்டர் தான் டிரைவரே ஒழிய கவர்னர் டிரைவர் இல்லை. ரொம்ப கிளியரா அந்த தீர்ப்புல ஒரு கோடி காட்டிட்டு போறாங்க. கவர்னர் டிரைவர் இல்லை, எலெக்டட் கவர்மெண்ட் மட்டும்தான் டிரைவரா இருக்க முடியும் அப்படிங்கிற. இதான் அதிகார பகிர்வு. இவருடைய பொறுப்பு என்ன, அவருடைய பொறுப்பு என்ன? இப்ப நீங்க யோசிப்பீங்க, இது கொஞ்சம் வழவழா குழகுழான்னு இல்லையா அப்படின்னா, தர்மமே அப்படித்தான் இருக்கும். வழவழா குழகுழான்னு தான் இருக்கும். ஒரு சைடு எடுத்து பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா, ஒரு சைடு எப்பவுமே நியாயமா இருக்காது. 2 சைடையும் எடுத்து பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். இல்லை என்ன ஒரே ஒரு சிக்கல் தெரியுங்களா, எவ்வளவுதான் நீங்க சட்டம் எழுதினாலும் அதை நிறைவேற்ற மனுஷன் மனசுக்குள்ள கல்மிஷம் இருந்தா அதை காப்பாற்ற முடியாது.
எத்தனை வேணாலும் அறங்களை கொண்டு வரலாம். ஆனா நிறைவேற்றவன் மனசுக்குள்ள கல்மிஷத்தோட இருந்தான்னா நீங்க எப்படி ஒரு தர்மத்தை நிலைநாட்ட முடியும்? அப்ப நிறைவேற்ற மனுஷன்ட்ட தூய்மை இருக்கணும். இன்னும் சரியா சொல்லட்டுமா, நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகளுக்கு வருவார்கள் என்று அப்போது நினைத்து பார்க்கவில்லை. இதான் உண்மை. இதை சொல்றதுக்கு நான் கொஞ்சம் கூட வெக்கப்படவே இல்லை. நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் எல்லாம் இந்த இடங்களில் வந்து உட்காருவார்கள் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. அதனால பெருந்தன்மையா விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பெருந்தன்மையா? ஒரு டேட் கிட்லாம் போடல. 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லு, 10 நிமிஷத்துக்குள்ள முடிவு சொல்லு, 30 நாளைக்குள்ள சொல்லுன்னு சொல்லல. அவங்க முடிவை எடுக்கிற அளவுக்கு கண்ணியமா இருப்பாங்கன்னு நம்புனாங்க. எடுக்காம நான் அழிச்சாட்டியம் பண்ணுவேன்னு யாராவது நம்புவாங்களா? அப்ப நம்முடைய அரசமைப்பு சட்டத்திலையும் தவறு இல்லை, அதை படித்த அதை அமைத்தவங்களுக்கும் தவறு இல்லை. கண்ணியமற்றவர்கள் உயர்ந்த பதவிகள் இருப்பதால் தான் மிக மிக மோசமான சிக்கல்கள் நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை மக்கள் தானே புரிஞ்சுக்கணும். எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான அந்த வாக்கு சுத்தம், மனதில் ஒரு நேர்மை, நடுநிலை தவறாமல் நடக்க வேண்டிய கடப்பாடு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு அது இருக்கணும். சார் பல பேர் நம்ப மாட்டாங்க. இந்திரா காந்தி காங்கிரஸ் பிரசிடென்டா மாறுறாங்க. ஜவஹர்லால் நேரு அப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்கார். நம்புவீங்களா? ஒரு பீரியடு அந்த அம்மா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண சொல்றாங்க. நேரு முடியாதுன்னு, பண்ண முடியாது அப்படிங்கிறார். காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட், காங்கிரஸோட முடிவு டிஸ்மிஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது நேரு சொல்றார். ஏன்னா ஒரு மாநில அரசுக்குன்னு சில மரியாதை இருக்கு, அவங்க கொள்கைகளை வகுப்பாங்க, நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நாம அதை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நேருவோட அணுகுமுறையில் எவ்வளவு ஒரு கிளாரிட்டி இருந்தது. எல்லாரும் இன்னைக்கு நேருவை குறை சொல்றான், வாய்க்கிழியே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நேரு சொன்னார் தவறு, அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்கள நாம உடனே டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. டிஸ்மிஸ் பண்ணலான்னு கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் இருக்கலாம், நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த இடம் தான் தகுதியான மனிதர்கள் மேலே உட்கார்ந்து இருக்கிற போது அவங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு பலம் இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டாலும் பயன்படுத்த மாட்டாங்க. சே அதை பயன்படுத்தக்கூடாது, இது கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம், கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்காம எல்லாமே அரசமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்கணும்னா ஓரளவு தெளிவாக எழுதினர். இது ஒரு பக்கம் இருந்தா கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்துல எந்த மாற்றமும் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்தியாவுக்கு கவர்னர் என்ற பதவியும் ஜனாதிபதி என்ற பதவியும் தேவையற்ற செலவீனம். இந்திய அமைப்புக்கு கவர்னர் என்ற பதவியும் ஜனாதிபதி என்ற பதவியும் பல ஆயிரம் கோடி மக்கள் வரி பணத்தை வீணாக்குகிற ஒரு முறையற்ற செயல். அந்த என்னுடைய அபிப்பிராயத்தை நான் மாத்திக்க தயாராகவே இல்லை. நபர்களுக்காக நான் இதை சொல்லல, நான் அந்த கான்செப்டை வச்சு சொல்றேன்.